அனைவருக்கும் வணக்கம் and a very happy Monday. Tech news start பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல டாப் 5 upcoming 5G ஸ்மார்ட்போன் Snapdragon 870 chipsetல. ஸோ நீங்கள் ஒருவேளை 5G ஸ்மார்ட்போன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதுவும் ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸோட வேணும், அஃபோர்டபுளாக வேணும்னா தவறாமல் இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நான் கார்டு கொடுக்குறேன். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 450 இன்றைக்கும் பேடிஎம் கார்டர்ஸ் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். அமேசான் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் க்ராசரி செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. அமேசான் பேண்ட்ரி, அதுக்கப்புறம் அமேசான் ஃப்ரெஷ். அமேசான் பேண்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அதே ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், மில்க் அந்த மாதிரி வந்து பெரிஷபிள் ஐட்டம்ஸ் இருக்கும். அதாவது ரொம்பவே குவிக்காக டெலிவரி பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு செக்ஷனையும் வந்து இனிமேல் அமேசான் வந்து ஒரே செக்ஷனாக இன்டெகிரேட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அமேசான் ஃப்ரெஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் அவைலபிள் கிடையாது. ரொம்பவே செலக்டட் சிட்டிஸில் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஒருவேளை உங்கள் சிட்டியில் அமேசான் ஃப்ரெஷ் அவைலபிளாக இருந்ததுன்னா இனிமேல் அது பேண்ட்ரி செக்ஷன் கீழே தான் இருக்கும். உங்களுக்கு பேண்ட்ரி ஐட்டம்ஸ், அதாவது க்ராசரி எல்லாமே வந்து 2 ஹவர்ஸில் டெலிவரி ஆகிடும். ஸோ இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்க சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் இன்டெகிரேட் பண்ணுறது வந்து பெங்களூரு, மைசூர், டெல்லி, அகமதாபாத் இந்த 4 சிட்டிஸில் வந்து இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஆப்ஸ் தான் டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸும் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஏஆர் கிளாஸஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரேபேனோட கொலாப் பண்ணி சேட் ப்ராடக்ட்ஸும் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ கரண்ட்டாக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச். ஃபேஸ்புக்குடைய ஸ்மார்ட் வாட்ச் வந்து நெக்ஸ்ட் இயர் 2022 வந்து லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி உங்களுக்கு வந்து ஹெல்த், ஃபிட்னஸ் ஆப்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது. பட் இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்ச் வழியாக நீங்கள் மெசேஜஸ் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் லான்ச் ஆகிருக்க ஸ்மார்ட் வாட்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் நம்ம சென்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபேஸ்புக்குடைய ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லும்போது வந்து இனிமேல் வெறும் டேட்டா இல்லாமல் வந்து ஹெல்த் டேட்டாவும் கலெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்புடைய புது அப்டேட் அண்ட் டேட்டா ப்ரைவசிக்கு அப்புறம் நிறைய பேர் ஷிஃப்ட் பண்ணியிருக்க மெசேஜிங் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெலகிராம் அண்ட் சிக்னல் தான். டெலகிராம் அப்படின்னு சொல்லும்போது வாட்ஸ்அப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு டெலகிராம்லேயும் அவைலபிளாக இருக்குது. பட் சிக்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஹைலி செக்யூர்ட், அதனால் நிறைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் இதில் இல்லை. ஒன்று ஒன்றா இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இவங்க நெக்ஸ்ட்டாக கொண்டு வர ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் ஆப்பை வந்து இனிமேல் நீங்கள் டெஸ்க்டாப்லையும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபீச்சர் தான் கொண்டு வராங்க. சிக்னல் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ஆப் ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருந்தது. இனிமேல் லேப்டாப், டெஸ்க்டாப்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர், இது விண்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7, 8, 8.1 அதுக்கு மேலே வெர்ஷன்ஸ் இருக்கணும். அதே மேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10.10க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். இதுக்கான டவுன்லோட் லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் ஃபார் மேக் இல்லைனா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னல் ஆப்பை வந்து இதோட லிங்க் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் லேப்டாப், டெஸ்க்டாப்லையும் சிக்னல் ஆப்பை யூஸ் பண்ண முடியும். ஏர்டெல் அவங்களுடைய எல்லா யூசர்ஸ்க்குமே வந்து ஃப்ரீ டேட்டா கூப்பன் கொடுக்கறதா தெரியுது. ஸோ ஃப்ரீ டேட்டா கூப்பன் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பிளான்ஸுக்குமே வந்து இது எலிஜிபிளாக இருக்குது. அதாவது வந்து நீங்கள் பேசிக் பிளான், அதாவது 219 ப்ரீபெய்ட் பிளான்லேருந்து ஆரம்பித்து 249, 279, 398, 448 வரைக்கும் எல்லா பிளான்ஸுக்குமே வந்து 1 GB டேட்டா கூப்பன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த 1 GB டேட்டா கூப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கூப்பன் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே நீங்கள் ₹399 ப்ரீபெய்ட் பிளான் டு 599 ப்ரீபெய்ட் பிளான் பே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 கூப்பன் கிடைக்கும். 4மே வந்து 1 GB டேட்டாவோட இருக்கும். இது வந்து உங்களுக்கு 56 டேஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் ₹598, 698 பே பண்ணிங்கன்னா வந்து 6 கூப்பன் கிடைக்கும். அகைன் 6மே வந்து உங்களுக்கு 1 GB டேட்டா வரைக்கும் தான். இது வந்து 84 டேஸ் வேலிடிட்டியோட இருக்கும். ஸோ இந்த எல்லா டேட்டா கூப்பன்ஸுமே வந்து நீங்கள் பே பண்ணோன்னா ஏர்டெலுடைய தேங்க்ஸ் ஆப்பில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ அங்கே நீங்கள் மை கூப்பன்ஸ் போனீங்கன்னா இது அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சாம்சங்குடைய A சீரீஸில் அடுத்ததாக லான்ச் ஆக போகிறது சாம்சங் Galaxy A12. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸஸ் எல்லாமே இப்போ ரிவீல் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளே, 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சல்,
5000 mAh பேட்டரியோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,999 இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங் உடைய A12 வந்து இந்தியாவில் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை சாம்சங் Galaxy F62 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் February 15 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஃப்ளிப்கார்ட்லேயும் இதுக்கான டெடிகேட்டட் பேஜ் இருக்குது. இதோட அவுட்லுக்கும் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ பார்க்கறதுக்கே கிரேடியன்ட் ஃபினிஷில் ரொம்பவே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லை சாம்சங் உடைய A சீரீஸில் இருக்கக்கூடிய பாப்புலரான ஃபீச்சர் நாக் செக்யூரிட்டியும் வந்து சாம்சங் Galaxy F62 இவங்க கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos 9825 ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் வந்து இவங்க மிட் ரேஞ்ச் ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பாக்ஸும் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ பாக்ஸ் ரிவீல் ஆனதுனால இதோட ப்ரைஸும் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் இவங்க கொடுக்கலாம். 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,999 லான்ச் ஆகலாம். அது 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 31,000 போட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 27,999 லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சாம்சங் உடைய F62 வந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் அண்டர் 25Kல லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரைஸஸ் மூலிமா ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை சாம்சங் அவங்களுடைய A சீரீஸ்லையும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் சாம்சங் Galaxy A72 இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் 2 வேரியன்ட்ஸ் ஒன்று 4G அண்ட் 5G லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜெர்மன் வெப்சைட்டில் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அவுட்லுக்கும் நமக்கு தெரிய வந்திருக்கு. அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு A32 எப்படி இருந்ததோ அதே மாதிரி பெரிய பெரிய கேமரா கட் அவுட்டோட தான் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்க நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சாம்சங் Galaxy A72 4Gயும் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. ஷாமி அவங்களுடைய Mi 10 சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் Mi 10 ரெஃப்ரெஷ் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது Snapdragon 870 சிப்செட்டில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னும் பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய Antutu ஸ்கோர் அதுக்கப்புறம் Geekbench ஸ்கோர்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த சிப்செட் அதாவது Snapdragon 870 அப்படின்னு சொல்லும்போது இதோட CPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% வந்து ஃபாஸ்டரான CPU. பட் ஸ்டில் Mi 11 அதாவது Antutu ஸ்கோர் அதாவது Snapdragon 888 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுக்கு சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ Mi 10 உடைய Antutu ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,60,000 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதே GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,73,000 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதே Mi 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3 lakhs வரைக்கும் GPU ஸ்கோர் இருக்கும். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு Snapdragon 888 அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்கோர்ஸ் ரிவீல் பண்ணுது. ரெட்மியுடைய K40 சீரிஸ் சைனாவில் February 25 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. லான்ச்சுக்கு முன்னாடி இதோட ஃபர்ஸ்ட் லுக் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க, K40 அண்ட் K40 Pro. இப்போ அடிஷ்னலாக தெரிய வந்திருக்கிறது என்னென்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டைமென்ஷன். எஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 163.7 into 76.4 into 7.8 mm டைமென்ஷனில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் பார்க்கும்போது ரெட்மியுடைய K40 வந்து கொஞ்சம் ஸ்லீக்காக தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh. பட் ஸ்டில் இதோட டைமென்ஷன்ஸ் பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் ஸ்லீக் ஸ்மார்ட் ஃபோன் அவுட்லுக்கோட தான் ரெட்மி K40 லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை ரெட்மி இந்தியாவில் அடுத்ததாக ரெட்மியுடைய பாப்புலரான Note 10 சீரிஸ் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த Note 10 சீரிஸுடைய ஒரு இமேஜ் வந்து ரிவீலாக இருக்குது, இன்டர்நெட்லேயும் சர்ஃப் ஆகிட்டு இருக்கு. பட் இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு தெரியல. இந்த இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லான்ச் டேட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க, March 10 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து ரெட்மி Note 10 சீரீஸில் வந்து உங்களுக்கு 4 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே நேம்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெட்மியுடைய Note 10 2 ஸ்மார்ட் ஃபோன் 4G அண்ட் 5G, அதுக்கப்புறம் ரெட்மி Note 10 Pro 5G 4Gன்னு 4 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்மி Note 10 சீரீஸில் 4G அண்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த இமேஜ் பார்க்கும்போது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். ஃபேஸ்புக் என்ன எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் IRCTC IP. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அஜித். கங்க்ராச்சுலேஷன் அஜித். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.